ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் 8 சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை, ஆப்ஷன் பி கடலூர், ஆப்ஷன் சி திருவாரூர், ஆப்ஷன் டி மதுரை. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சேர்ந்தவர். ஆன்சர் வந்து என்னன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்.சி. ராஜா, ஆப்ஷன் பி ரெட்டைமலை சீனிவாசன், ஆப்ஷன் சி டி.எம். நாயர், ஆப்ஷன் டி பி. வரதராஜுலு. ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதல் முறையாக சட்டம் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ எம்.சி. ராஜா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழடித்தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 2016, ஆப்ஷன் பி பிப்ரவரி 2017, ஆப்ஷன் சி பிப்ரவரி 2018, ஆப்ஷன் டி பிப்ரவரி 2019. கீழடித்தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது. ஆன்சர் வந்து என்னன்னா பிப்ரவரி 2017 தான் கீழடித்தளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சிவகிரி பாளையக்காரர், ஆப்ஷன் பி தீரன் சின்னமலை, ஆப்ஷன் சி ஊமைத்துறை, ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள். ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தீரன் சின்னமலை தான் கொரில்லா போர் முறையை கையாண்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் மறைந்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1921, ஆப்ஷன் பி 1922, ஆப்ஷன் சி 1923, ஆப்ஷன் டி 1924. பாரதியார் மறைந்த ஆண்டு ஆன்சர் வந்து 1921. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? ஆப்ஷன் ஏ மது விலக்கு திட்டம், ஆப்ஷன் பி இலவச கல்வி திட்டம், ஆப்ஷன் சி நீர்ப்பாசன திட்டம், ஆப்ஷன் டி குலக்கல்வி திட்டம். ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி குலக்கல்வி திட்டம். 1954 பதவியில் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து காமராஜர் பதவியேற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆப்ஷன் இ நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார், ஆப்ஷன் பி தேசிய விநாயகப் பிள்ளை, ஆப்ஷன் சி தமிழ்வழி, ஆப்ஷன் டி சுரதா. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர். ஆன்சர் வந்து என்னன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரபந்தம் மாலை என சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ திருவாசகம், ஆப்ஷன் பி தேவாரம், ஆப்ஷன் சி 11ஆம் திருமுறை, ஆப்ஷன் டி 9ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என சிறப்பிக்கப்படும் ஆன்சர் இந்த 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை வந்து மொத்தம் 11 நபர்கள் பாடியிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் பிரபந்த மாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சி.என். அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆரியமாயை, ஆப்ஷன் பி தீ பரவட்டும், ஆப்ஷன் சி நீதி தேவன் மயக்கம், ஆப்ஷன் டி குமரப்போர். அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆரியமாயை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? ஆப்ஷன் ஏ 1934, ஆப்ஷன் பி 1939, ஆப்ஷன் சி 1949, ஆப்ஷன் டி 1969. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? ஆன்சர் 1939 தான் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்திருப்பாங்க. திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்றதுதான் அந்த மாநாட்டில் சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிராமணன் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1915, ஆப்ஷன் பி 1916, ஆப்ஷன் சி 1917, ஆப்ஷன் டி 1918.
பிராமணன் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து என்னன்னா 1916. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டினை தலைமை தாங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ டி.எம். நாயர், ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி பனகல் ராஜா, ஆப்ஷன் டி ஈவேரா ராமசாமி. 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கிய இடத்தில். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஈவேரா ராமசாமி. அது பெரியார் தான் அந்த 44 நடைபெற்ற சேலம் மாநாட்டுக்கு தலைமை வகித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ இல்வாழ்க்கை, ஆப்ஷன் பி குற்றங்கடிதல், ஆப்ஷன் சி கொடுங்கோன்மை, ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் குறிப்பிடும் அதிகாரம் எது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல தான் இதெல்லாம் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1810 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள். ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியர், ஆப்ஷன் டி பல்லவர். 1810 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சேரர்கள் பத்தி தான் 1810 நிறைய சிறப்பிச்சு பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் டேஷ் இவை இரண்டும் தென்னர்ங்க மன்னவன் கண் மென்காணும் குரல்களில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ பொருளும் குடியும், ஆப்ஷன் பி கடுஞ்சொல்லும் தண்டனையும், ஆப்ஷன் சி ஒற்றும் நீதி நூலும், ஆப்ஷன் டி ஆற்றலும் செயலும். எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? ஒரு அரசனுக்கு எவை இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுவது எதுனா ஒற்றும் நீதி நூலும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ உண்மை உளவாக பொய்மை குரல், ஆப்ஷன் பி நன்மை உளவாக தீமை குரல், ஆப்ஷன் சி இனிய உளவாக இன்னாத குரல், ஆப்ஷன் டி இனிப்பு உள்ள போது கசப்பு. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது? ஆன்சர் வந்து என்னன்னா இனிய உளவாக இன்னாத பொருள் தான் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. காரணம். இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் சரி, ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி, ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் தவறு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கூற்று சரி காரணமும் சரி. திருக்குறளானது இல்லத்தையும் மகளிர் கற்புத்திறத்தை பேசுகிறது, மனு தர்மத்துக்கு எதிரானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை, ஆப்ஷன் பி திருப்பாவை, ஆப்ஷன் சி தைப்பாவை, ஆப்ஷன் டி மேற்சொன்ன எவையும் அல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை. இது சைவ சமய நூல். சிவபெருமானம் வேண்டி விரதம் இருந்து பாடுற நூல். அதுல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும்னு சிவபெருமான முடிவு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனே அப்படின்னு சிவபெருமானை பாராட்டி பாடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ப்ரூஸ் பூட், ஆப்ஷன் பி ஜகோர், ஆப்ஷன் சி சாகர், ஆப்ஷன் டி கன்னிகாம். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஜகோர் தான் ஆதிச்சநல்லூர் தாளிகளை கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஏ. சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. பகுத்தறிவு. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரி ஆர் தவறு, ஆப்ஷன் பி ஏ ஆர் இரண்டு உண்மை, ஆர் ஆனது ஏக்கு சரியான விளக்கம், ஆப்ஷன் சி ஏ தவறு ஆனால் ஆர் சரி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டு. சுயமரியாதை திருமணங்களில் தடை செய்யப்பட்டது. தாலி என்பது ஆணுக்கு
பெண் அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்படும். பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னம். ஆன்சர் வந்து என்னன்னா கூற்று ஏவும் காரணம் ஆறும் சரி, ரெண்டுமே சரி. ஆர் என்பது கூற்று ஏக்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? ஆப்ஷன் ஏ கணவனுக்கு மரியாதை. ஆப்ஷன் பி சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல். ஆப்ஷன் சி மங்கள சூத்திரத்தினை மறுத்தளித்தல். ஆப்ஷன் டி குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சமமான பொறுப்பு. பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? ஆப்ஷன் ஆன்சர் வந்து கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றது பெரியார் ஆதரவு அளிக்கல. ஆனா மத்த சாதி மத சடங்குகளை மீறுறது, இது மங்கள சூத்திரம்னா தாலி மறுத்தல், குழந்தை பராமரிப்புல கணவன் மனைவி 2 பேருக்கும் சம பொறுப்பு இருக்கணும், இதெல்லாம் அவர் ஆதரிச்சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் மாநகராட்சி, அதாவது சென்னை, டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1763, ஆப்ஷன் பி 1688, ஆப்ஷன் சி 1668, ஆப்ஷன் டி 1663. இந்தியாவில் முதல் மாநகராட்சி சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் என்னன்னா 1688 ஆண்டுல தான் சென்னை மாநகராட்சி தொடங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். ஆப்ஷன் ஏ தொழிலாளர்கள் தினம், ஆப்ஷன் பி சுதேசி தினம், ஆப்ஷன் சி வெற்றி தினம், ஆப்ஷன் டி சென்னை தினம். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை டேஷ் தினமாக கொண்டாட திட்டமிட்டனர். ஆன்சர் என்னன்னா சுதேசி தினம். சுதேசி இயக்க தலைவர்கள், ஸோ ஆப்வியஸ்லி அவங்க மென்டரான சந்திரபால் வெளிசாட்டிட சுதேசி தினமாக தான் கொண்டாடப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ பேய், ஆப்ஷன் பி பூதம், ஆப்ஷன் சி கூற்றம், ஆப்ஷன் டி விலங்கு. ஆன்சர் எதுனா கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்னா விலங்கோடு ஒப்பிடுகிறார். விலங்கொடும் மக்கள் அணையர் இளங்கனூர் மற்றொரு ஏனையவர் அப்படின்ற குரல்ல சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ மாண்புடையார், ஆப்ஷன் பி பண்புடையார், ஆப்ஷன் சி அன்புடையார், ஆப்ஷன் டி அறிவுடையார். என்பும் உரியர் பிறர்க்கு என வள்ளுவர் குறிப்பிடுவர் யாருன்னா அன்புடையவர்களோட குறிப்பிட்டிருப்பார். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.